வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ரூபாய் 2120 கோடி முதலீட்டில் 41,695 பேருக்கு வேலை. நம்முடைய தமிழகத்துல 41,695 பேருக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில ரூபாய் 2120 கோடி முதலீட்டுல தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் இருக்க கலைவாணர் அரங்கத்துல ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நடந்த நிகழ்ச்சியில நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. அதுல எத்தனை நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா 24 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமராஜு சர்ஜிக்கல்ஸ், கனம் லாடெக்ஸ், பினாக்கல் இன்ஃபோடெக், மோஹிப் குழுமம், யூசி வேர்ல்ட் ஆன்லைன், ருபில்லா இன்டர்நேஷனல், தைரோமர் டெக்னாலஜி உள்ளிட்ட 24 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல நம்மளோட தமிழக அரசு ஈடுபட்டிருக்கு. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, கரோனாவால் இறந்தவர் குடும்பத்துக்கு மாநில அரசுகள் ரூபாய் 50,000 நிவாரணம். கரோனா தொற்றால பலியானவர்களோட குடும்பத்துக்கு நிவாரண உதவி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தன. இந்த மனுக்களை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு NDMA அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க. NDMA என்னன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். இந்த ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இதன்படி இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பலியானவர்கள் அதாவது கரோனா பெருந்தொற்றால பலியானவர்கள் குடும்பத்துக்கு தலா 50,000 நிவாரண தொகை அளிக்கிறதுக்காக இவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த நிவாரண தொகை கரோனா பெருந்தொற்றால் முதல் அலை இரண்டாம் அலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம இனி எதிர்காலத்துல கரோனா தொற்றால் பாதிப்படைந்து உயிரிழப்போரின் குடும்பத்துக்கும் இந்த நிவாரண தொகை அளிக்கப்படும். அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை இந்த நிவாரண தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிவாரண தொகை மாநில அரசுகள் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இந்த நிவாரண தொகை அளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிவாரண தொகையை பரிவர்த்தனை செய்யும் பணிகளை மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அல்லது மாவட்ட நிர்வாகம் மூலம் மேற்கொள்ள NDMA வழிகாட்டுதல் காட்டியிருக்காங்க. தமிழ் பேராயம் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதுக்கு பாவலன் அரசு தேர்வு. SRM கல்வி நிறுவனத்தோட தமிழ் பேராயம் சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இந்த தமிழறிஞர்கள் தமிழ் நூலாசிரியர்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான ரொக்க பரிசு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ரூபாய் 20 லட்சம். மொத்தமா ஒரு 12 வகையான விருதுகள் கொடுக்கறாங்க. இந்த வருஷம் என்னென்ன விருது கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டுக்கான விருது நீதிபதி AK ராஜன் தலைமையிலான குழு தேர்வு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விருது மொத்தமா 12 விருது கொடுத்திருக்காங்க. என்னென்ன விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்ணிலா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் முத்துநாகு அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. பாரதியார் கவிதை விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கடவூர் மணிமாறன் அவங்க குறிஞ்சி பூக்கள் அப்படிங்கிற நூலுக்காக கடவூர் மணிமாறன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. மழலையர் மணிப்பாடல்கள் அப்படிங்கிற நூலை எழுதின வெற்றி செல்வன் அவர்களுக்கு அளவல்லியப்பா குழந்தை இலக்கிய விருது வழங்கியிருக்காங்க. GU போப் மொழிபெயர்ப்பு விருது டாக்டர் பழனி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருது V டில்லி பாபு அவர்களுக்கு எந்திர தும்பிகள் அப்படிங்கிற நூலுக்காக கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முத்து தாண்டவர் தமிழிசை விருது DKS கலைவாணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது C மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது C மகேஸ்வரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
பூங்குன்றன் அவர்களுக்கு வந்து சுதேசமித்ரன் தமிழிதழ் விருது வழங்கியிருக்காங்க. தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது மணிமேகலை மன்றம் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அருணாச்சல கவிராயர் விருது வந்து திருபுவனம் ஜி ஆத்மநாதன் தமிழ் இசைக்குழுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது வந்து பாவலன் அரசு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, புதுப்பொலிவு பெறும் இந்தியாவின் முதல் மசூதி. இந்த மசூதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேரள மாநிலத்தில் இருக்க திருச்சூர் மாவட்டத்துல கொடுங்கல்லூர் அப்படிங்கிற தாலுக்கால வந்து இந்த மசூதி வந்து இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மசூதி வந்து கிபி 629 வருஷம் வந்து கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 30 மாசமா வந்து இதோட கட்டமைப்பு பணி வந்து, அதாவது புனரமைப்பு பணி வந்து நடைபெற்றுட்டே இருந்துச்சு. இந்த புனரமைப்பு பணி வந்து நிறைவடைகிற நிலையில வந்து இருக்கு. அதை தொடர்ந்து அந்த மாநிலத்தோட, அதாவது கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து இந்த மசூதியை வந்து திறந்து வைக்க உள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1974 வருஷத்துல வந்து ஒரு புது கட்டமைப்பு வந்து இந்த மசூதிக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த கட்டமைப்பை வந்து இடிச்சிட்டு பழைய புகைப்படத்துல இருக்க மாதிரி உள்ளதை போலவே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி புனரமைப்பு பணியில ஈடுபட்டிருக்கவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மசூதியோட வளாகத்துல வந்து 1 கோடி ரூபாய் செலவுல வந்து இஸ்லாமிய பாரம்பரிய அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜும்மா மசூதி என்ன சொல்லுவாங்கன்னா சேரமான் ஜும்மா மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சேரமான் ஜும்மா மசூதி அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, சேர நாட்டை ஆண்டு வந்த சேரமான் பெருமாள் வந்து அரேபிய நாட்டுக்கு சென்று முஸ்லிம்களின் இறை தூதர் முகமது நபியை சந்தித்து இஸ்லாமியத்தை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நபியோட தோழர்களில் ஒருவரான மாலிக் தினார் மூலம் வந்து கிபி 1629 வருஷம் வந்து இந்த மசூதியை வந்து கட்டினார் அப்படின்னு அவரோட நினைவா வந்து கட்டினார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அதற்காக தான் வந்து அவரோட நினைவா வந்து சேரமான் ஜும்மா மசூதி அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்புத்துறை செயலராக கே ராஜராமன் நியமனம். மத்திய அரசுல பல்வேறு துறைகள்ல வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற செயலர்களை வந்து பணியிட மாற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. என்னென்ன துறையில பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ராஜீவ் பன்சால், அதாவது ஏர் இந்தியாவோட தலைவராக இருந்த ராஜீவ் பன்சால் அவர்களை வந்து விமான போக்குவரத்து துறையோட புதிய செயலரா வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உருக்குத்துறை செயலர் பிரதீப் குமார் திரிபாதியை வந்து பணியாளர் பயிற்சித்துறை செயலராக வந்து நியமிச்சிருக்காங்க. உள்துறை கூடுதல் செயலர் கோவிந்த் மோகனை வந்து கலாச்சாரத்துறை செயலராக வந்து நியமிச்சிருக்காங்க. டில்லி மேம்பாட்டு ஆணையத்தோட துணைத் தலைவர் அனுராக் ஜெயினை வந்து உள்நாட்டு வர்த்தக தொழில் ஊக்குவிப்பு துறையின் செயலராக வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கே சஞ்சய் மூர்த்தி, அதாவது தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு நிறுவனத்தோட இயக்குனர் கே சஞ்சய் மூர்த்தியை வந்து உயர்கல்வித்துறையோட செயலராக நியமிச்சிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகத்தோட மேம்பாட்டு ஆணையராக இருந்த தேவேந்திரகுமார் சிங்கை வந்து கூட்டுறவுத்துறையோட செயலராக நியமிச்சிருக்காங்க. பெட்ரோலிய அமைச்சகத்தில் நிதி ஆலோசகராகவும் கூடுதல் செயலராகவும் இருக்கும் ராஜேஷ் அகர்வாலை வந்து திறன் மேம்பாட்டுத்துறையோட செயலராக வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பணியாளர் பயிற்சி துறையில் கூடுதல் செயலர்களாக இருக்கும் லோக் ரஞ்சன் சுஜாதா சதுர்வேதி அவங்கள வந்து வடகிழக்கு பிராந்தியத்தோட மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலராகவும் விளையாட்டுத்துறை செயலராகவும் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க தாலிபன்கள் விருப்பம். ஐநாவோட பொதுச்சபை கூட்டம் வந்து 76வது பொதுச்சபை கூட்டம் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வந்து நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்க விருப்பம் தெரிவிச்சு தாலிபன்கள் வந்து ஐநாவோட பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்டரஸ்க்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்தே அஷ்ரப் கனி வந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதுனால அவரை வந்து உலக நாடுகள் வந்து இனிமேலும் வந்து
ஆப்கன் அதிபராக வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே ஆப்கனோட சார்பில் வந்து நாங்க பங்கேற்க இருக்கோம் அப்படின்னு வந்து தாலிபன்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக ஆல்ரெடி ஆப்கனோட தூதரா இருந்த ஐசக் சாயோட பணிக்காலம் வந்து நிறைவடைறதுனால புதுசா ஆப்கான்ல இருந்து ஐநாவோட புதுச்சபை கூட்டத்துக்கு புதுசா சுஹைன் ஹசூன் அப்படிங்கிறவங்களை வந்து தூதரா வந்து நியமிச்சிருக்காங்க தாலிபன்கள். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட்டில் இனி பேட்டர். ஜென்டில்மேன் விளையாட்டு கிரிக்கெட் தற்போது பெண்கள் கிரிக்கெட்டும் பெரிய அளவு வளர்ச்சி அடைந்து வருகிறது. இது தொடர்ந்து இதை ஊக்குவிக்கும் வகையில வந்து பாலின வேறுபாடு இல்லாத வகையில ஒரு புதிய சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து லண்டன்ல இருக்க மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது படி பேட்ஸ்மேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக வீரர் வீராங்கனைகளுக்கு பொதுவாக பேட்டர்ஸ் என அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவுலர் ஃபீல்டர்கள் என்ற வார்த்தைகள் வந்து எப்பவும் போல இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவுக்கு 2 கோப்பை. பங்கஜ் அத்வானி மகிழ்ச்சி. கத்தாரோட தலைநகரான தோஹோல நடைபெற்று வந்த உலக கோப்பை 6 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் தொடரோட ஃபைனல்ல இந்தியாவோட பங்கஜ் அத்வானியும் பாகிஸ்தானோட பாபர் மாசிக்கும் வந்து மோதினாங்க. இந்த இறுதி போட்டியில வந்து பங்கஜ் அத்வானி, இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி வந்து வெற்றி பெற்று இந்த கோப்பையை வென்றுள்ளார். இது வந்து பங்கஜ் அத்வானியோட 24வது உலக பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து சமீபத்துல 11வது முறையாக ஆசிய பட்டம் வென்றிருக்கிறார் என்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, புற்றுநோயாளிகளை ஊக்குவிக்கும் உலக ரோஜா தினம் கொண்டாட்டம். உலக ரோஜா தினம் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனடா நாட்டை சேர்ந்த 14 வயது சிறுமி மெலிண்டா ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் வந்து தன்னை சுற்றி இருந்தவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரோட நினைவாக தான் வந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 22ஆம் தேதியை வந்து உலக ரோஜா தினமாக கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தினத்தில் புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் சென்னை அப்பல்லோ புற்றுநோய் மருத்துவமனையில் ரோஜா தினம் கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், அமைதி பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர் பதவி ராஜினாமா. நம்மளோட தமிழக ஆளுநராக புதிதாக பதவியேற்றுள்ள RN ரவி அவர் வந்து 2014ஆம் ஆண்டு முதல்ல வந்து நாகா கிளர்ச்சி படையோட வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்து குழுவுல வந்து உறுப்பினரா வந்து பதவி வகித்து வந்தாரு. பின்னர் 2019ஆம் ஆண்டு அவர் வந்து நாகாலாந்தோட ஆளுநரா வந்து நியமிக்கப்பட்டார். இதை தொடர்ந்து நாகா கிளர்ச்சி படையினர் வந்து அவரோட அமைதி பேச்சுவார்த்தை வந்து நடத்த வந்து மறுத்துட்டாங்க. இதனால வந்து உளவுத்துறை அமைச்சகத்தோட முன்னாள் சிறப்பு இயக்குனரான AK மிஸ்ராவை வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த அமைதி குழுவுக்கு உறுப்பினராக நியமித்தது. யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா AK மிஸ்ரா அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதை அடுத்து இதை தொடர்ந்து நாகா அமைதி பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர் பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி சான்றிதழ்களை நாடுகள் பரஸ்பரம் அங்கீகரிக்க வேண்டும். அமெரிக்காவில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில நடைபெற்ற உலகளாவிய கரோனா தடுப்பூசி உச்சி மாநாட்டுல வந்து நம்மளோட பிரதமர் மோடி காணொலி மூலம் வந்து பங்கேற்று பேசினாரு. இதுல வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால வந்து 20 கோடிக்கும் அதிகமானவங்க வந்து கரோனா தடுப்பூசியை வந்து 2வது தவணைகளை வந்து செலுத்தி இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியால தயாரிக்கப்பட்ட கரோனா தடுப்பூசி வந்து 95 நாடுகளுக்கும் மற்றும் ஐநா அமைதிப்படையுடனும் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்தியாவோட தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்கும் போது மற்ற பிற நாடுகளுக்கும் வந்து தடுப்பூசி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் அந்த மாநாட்டுல என்ன தெரிவிச்சிருக்காங்க, அந்த காணொலி மூலமா என்ன தெரிவிச்சிருக்காங்க, மேலும் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் வந்து கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ்களை உலக நாடுகள் பரஸ்பரம் அங்கீகரிப்பதன் மூலம் சர்வதேச பயணம் எளிதாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர நடைபெறவுள்ள குவாட் மாநாட்டுல வந்து பிரதமர் மோடி வந்து பங்கேற்க உள்ளார். அது மட்டும் இல்லாம அவர் கூட
அமெரிக்காவோட பிரதமர் ஜோ பைடன், ஆஸ்திரேலியாவோட பிரதமர் ஸ்காட் மோரிசன், ஜப்பான் பிரதமர் சுகா, இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க இருக்காங்க. அவங்கள வந்து தனித்தனியா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரதமர் மோடி அமெரிக்கா கிளம்பி போனார்ல, அமெரிக்கா பயணம் வந்து இந்தியா அமெரிக்காக்கு இடையேயான நட்புறவை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான் ஆஸ்திரேலியாவுடனான நட்புறவை ஒருங்கிணைக்கும் வகையிலும் வந்து இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. நம்முடைய பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனான சந்திப்பின் போது ஆப்கன் விவகாரம், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் நிலவி வரும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குவிஸ். குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எவை? அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. NDMA என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. கரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசுகள் எத்தனை ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்கும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரூபாய் 50,000. தமிழக அரசு ரூபாய் 2120 கோடியில் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எத்தனை நிறுவனங்களுடன் கையெழுத்திட்டுள்ளது? 24 நிறுவனங்களுடன். SRM தமிழ் பேராயத்தின் இந்த ஆண்டுக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? பாவலன். GU போப் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? டாக்டர் பழனி. நாலடியார் என்ற நூலுக்காக. அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? வி. டில்லி பாபு எந்திரத்தும்பிகள் என்ற நூலுக்காக. சேரமான் ஜும்மா மசூதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா. விமான போக்குவரத்து துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராஜீவ் பன்சால். தொலைத்தொடர்பு துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கே. ராஜாராமன். ஐநா பொதுச் செயலாளர் யார்? ஆண்டோனியா குட்டரஸ். கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக வீரர் வீராங்கனைகளுக்கு பொதுவாக எந்த சொல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? பேட்டர். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை 6 ரெட் ஸ்னூக்கர் உலகக்கோப்பையை வென்றவர் யார்? பங்கஜ் அத்வானி. உலக ரோஜா தினம் என்று கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 22. தேங்க்யூ ஆல்.